எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 2 மணி நோக்கி போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் சேசு மாதிரி மாம்ஸில் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேறு, மாத்திரை போடுற டைம் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வா சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ட்யூட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான். தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ், என்னோடய நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை, என்னுடைய எல்லா படங்கள்லையுமே என் கூட நடித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றதை நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்தில் சரி, அடுத்த படத்தில் இப்போ இந்த படத்தில் நானும் மேகா ஆகாஷம் தான் மறுபடியும் பண்ணுறோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி டைம் இல்லை. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டீங்களா தலைவா? இல்லை, தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போது அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லை, அது நீங்கள் பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆத்திகர் படமாக தெரியும், நாத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமாக தெரியும். ஏன்னா மக்கள் ரெண்டுமே மிக்சடு, எல்லாருமே கலந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டேரக்டர் வச்சுருக்காரு. நீங்கள் ஆத்திகரா நாத்திகரா? அப்போ சாமி படம் தான். சொன்னானே சார். அதே மாதிரி ஹீரோயின் உங்கள் படம் எல்லாத்துலேயுமே பிரமாதமாக இருப்பாங்க, இந்த படத்துலையும் பிரமாதமாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்லை லவ் சீனோ இல்லை. அதை இப்போ கேட்டீங்க. அடுத்த படத்தில் இந்த படத்தில் காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஜனரஞ்சகமாக பிரமாதமாக இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கையும் புரியல. இல்லை, உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அவன் மூலமாக கேட்குறாமலன்ட்டு. இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேறு யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்தில் வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு. இவங்களோட எந்த சீனுமே இல்லை தான். நான் தான் கேட்டேன் கார்த்திக்கிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கேன், ஆனால் இந்த ரசனை வர மாட்டுது, நான் என்ன பண்ணுறது? அதனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக வச்சிருக்கார்த்தி. கேட்டுங்க, அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கலங்க. ஆ அதான் காமிச்சிருக்கேன், கண்ணாத்தா கோவில். இல்லை, நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போகிற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம இது பண்ணல. எந்த கோவிலாக இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்ணுறவங்க மேலே தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்ணுறதும் தப்பு அப்படின்றது தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்க 2 பேருக்குமே அதை பொதுவாக தான் வச்சிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. நான் சாமி கும்பிட்றவன், நான் ஆன்மீகவாதி, நான் கடவுள் நம்பிக்கை உடையவன். இப்போ கூட கயிறு கட்டிட்டு இருக்கேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இல்லாட்டி நான் சூளை வச்சுட்டு நிற்கவே மாட்டேன். அதனால சார், இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த முன்னாடி அவர் கேட்டார்ல அந்த இஷ்யூ, அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா? ஆமாம், இல்லைன்னா இது வெற்றி படமாக இருக்காது. யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டி இருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது. நீங்கள்லாம் பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்போ கேட்டிருப்பீங்களா, வேறு ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க. அதனால் அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ் ராம் காமெடிலாம் போகலாம். ஆனால் ஒரு சோஷியல் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
டேரக்டரால் ஈஸியாக பண்ணவே முடியாது. ஏன்னா சோஷியல் கண்டென்ட்டில் கை வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா 2 விதமான ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால 2 விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க. நாத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலே டேரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்கள் கொடுத்ததா தான் சொன்னார். அதுக்கு அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கலாம்ல படத்தில் வர மாதிரி. உண்மைதான். இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி பரத் பண்ண மாட்டேன்ல. அது அவன் அப்படி தான் பிக் பாஸ் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான். அவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டா, கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேன்ட்டு. அவனை பற்றி நீங்கள் பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அதை கண்டுக்காதீங்க. அண்ணா ஆமாம், அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸாக மாறிச்சு. இப்போ நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணுன்றது அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாலிட்டிக்ஸாக மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு. ஆமாம், அதில் என்னென்ன இருக்கு. ஆமாம், அதில் ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க, இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க பத்திரிகை உலகி நயன்தாரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணோம். அனுஷ்கா வரலையா? அதை விட முக்கியமான இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருக்கவங்க, ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப பிரச்சனையே. மேபி சைக்காட்ரிக் டாக்டர் 2-3 பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்குது. எல்லாருமே முகத்தில் ஒரு சோகம், ஒரு சந்தோஷமே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். நான் என்னோட சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அது வந்து பாலாஜி அண்ணனோட சேர்ந்தேன். அப்போ அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதில் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ என்னோடய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு, சினிமான்னு. அப்போது அதை நம்ம செய்யணும் அப்படின்றதான் என்னோடய நோக்கமாக இருக்குது. அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். என்னோடய படங்கள்னால நீங்கள் வந்து சிரிக்கலாம், கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் தான். சதன சார் இங்கே பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட். சொல்லுங்க சார். படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து கட் சீன் வேறு அதை விட நல்லா இருக்குது. ஏன் அது நீங்க இல்லன்னு சொல்லிட்டு அது கட் பண்ணிட்டீங்களா, இல்ல வந்து டைரக்ட் பண்ண வேலையா? இல்ல என்னன்னா ஒரு ஃபுல் லென்த் பார்க்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அதை வந்து எடிட்டர் எங்க அது எடிட்டர் சாரா அவர் கையில் இருக்குது, எங்கள் கையில் கிடையாது. அவரே வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அவரு வேலையாக கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லைங்க இது காமெடி நல்லா இருக்குது, ஆனால் பட் இங்கே கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில் இருக்குது அந்த கத்திரி. சந்தானம் சார், அதே மாதிரி முன்னாடிலாம் நீங்கள் ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். இப்போ நீங்கள் ஹீரோ ஆன பிறகு உங்கள் கூட இருக்கிறாங்களா பெஸ்ஸஸ், மாறன், ரவி மரியா சார், கூல் சுரேஷ், இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் எதனால், எப்போலேருந்து நிகழ்ந்தது? இல்லைண்ணா, இப்போ ஒரு காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் தரணும். நானும் பேசுவேன் காமெடி, அவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆகிடும். அதனால தான் நிறைய படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆகுனா சண்டை மாதிரி ஆகிடும். என் மேலே பஞ்சு முடியணும், இல்லை நான் தான் பஞ்சு பேசுவேன், அப்படி அது பண்ணக்கூடாது. அங்கே ஒருத்தர் செட்டிலாக ப்ளே பண்ணணும், மற்றவங்க அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும். அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நான் இந்த படத்தில் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன். என்னுடைய ரோல் நான் பண்ணிவிட்டு சுற்றி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே சிரிப்பு வரும். நீங்களும் நானும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு சதனே சார், இப்போ ரஜினி சாரை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, சங்கின்னு விஷயம் சொன்னாங்க சார். யாருங்க? சரி அண்ணன் கேட்க முடியல. அண்ணன் கேளுங்க, நீங்கள் கேளுங்கண்ணே. ஈவே ராமசாமி நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணலேண்ணே. இல்லைண்ணே, படம் பார்த்தீங்களேண்ணே, படத்தில் அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதாச்சும் கடவுள் இருக்காரான்னுவாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பானை செய்கிறேன், நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு, நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க. இது வந்துட்டுண்ணே நம்ம வந்து இல்லைண்ணா, இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி, கந்தசாமி என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் நம்ம படத்தில். ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவருடைய ஃபேன். டிக்கிலோனான்றது அவரோட டயலாக்கு.
அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக். இதுக்கப்புறம் நான் ஆர்யா நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சுருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக் வராமல் இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ராமசாமின்னு ஏன் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். அண்ணா ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க, 4 கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க சார். அண்ணா இங்கே பாருங்க, அண்ணா இங்கே பாருங்க. இல்லை அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சாரு சார். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? அண்ணாதவரா? அப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேல வந்துட்டு இதுவாக இருக்கீங்களா? டிஎம்கே வந்துட்டு ஏன் நீங்கள் அண்ணாதவரன் பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னென்ன இதா கார்த்திக் வச்சுக்கோங்க. அண்ணா சோஷியல் மீடியாவில் வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டரை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த ஈவேரா மேட்டர் எடுத்துன்னு வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? சங்கின்றது என்னங்க? இப்போ நான் கூட 6வது இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு பேர் சங்கீதா. நான் சங்கின்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காக சங்கி ஆகிடுமா? என்னங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஓகே சார், அதே டயத்தில் இப்போ ஒரு கேள்வி. இதை நேர்கள் ரவி சார் பேசுகிறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு. லால் சலாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்த வாரத்தை நோக்கி போகிறதுனால அந்த டயலாகை யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா? சார்கிட்ட தான் கேட்குறேன் அவர் என்ன மீனிங்கில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு.